வெல்கம் பேக் டு விவி இன்ஃபோடெக் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்வென்ட்ரி மாடியூல்ல அந்த ரேக்கிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ற இண்டஸ்ட்ரிக்காக பார்த்தீங்கன்னா நம்ம அதை பத்தின வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ வந்து ரேக் ஒன், ரேக் டூ, ரேக் த்ரீன்னு இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் ஒன்ல இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளோ வெயிட் தான் தாங்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ரேக் டூவில் வந்து இவ்வளோ வெயிட் தாங்கும், ரேக் த்ரீல வந்து இவ்வளோ தான் வெயிட் தாங்கும். ஸோ அந்த மாதிரி வெயிட்டை பேஸ் பண்ணி இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து ஒரு ரூல் வந்து செட் பண்ணால் எப்படி இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் போடுறோம். ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டதும் மெட்டீரியல் ரிசீவ் ஆகுது. அந்த குவான்டிட்டியோட வெயிட் வந்து நமக்கு தெரியும். ஸோ அதனால அந்த ரேக்கோட வெயிட்டு அந்த குவான்டிட்டி வந்த வெயிட்டும் கரெக்டாக இருக்குமா, அந்த குவான்டிட்டி வந்து அந்த ரேக்ல வந்து அடுக்க முடியுமா அப்படின்றத செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து லொக்கேஷனை வந்து அதை ஃபைண்ட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும். ஸோ அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து ஓடல வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்வென்ட்ரி மாடியூல் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ அங்கே வந்து கான்ஃபிகரேஷனில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் கேட்டகரி ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பல்க் ரேக், ஹெவி ஐட்டம்ஸ் அண்ட் பேலட் ஸ்டோரேஜ் அப்படின்ற மாதிரி நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு எஃப்எம்சிஜி குட்ஸ் இண்டஸ்ட்ரிக்காண்டி ரெடி பண்ண மாதிரி ஒரு டெமோ கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இந்த பல்க் ரேக் இருக்கு இல்லையா, ஸோ அந்த ரேக் ஸ்டோரேஜில் நான் என்ன பண்ணுறேன்னா பல்க் ரேக் வந்து சில ப்ராடக்ட்டும் ஹெவி ஐட்டம்க்கு சில ப்ராடக்ட்டும் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பல்லட் ரெட். இப்போ வந்து மொத்தம் 3 கேட்டகரிஸ் நம்ம கிட்ட இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ரேக் ஃபர்ஸ்ட் வந்து பல்க் ரேக்கு வந்து நம்ம வெயிட் மேனேஜ் பண்ணிக்கணும். நான் என்ன பண்ணேன்னா இதுக்கு வந்து ஒரு 200 கிலோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹெவி ஐட்டத்துக்கு வந்து ஒரு 100 கிலோ அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அதோட கெப்பாசிட்டி மேக்ஸிமம் வெயிட். அதுக்கப்புறம் வந்து பெல்லட் ஸ்டோரேஜ் வந்து தேர்ட் ரேக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கேஜி வந்து தாங்கும் அப்படின்ற மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதுக்கான ப்ராடக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், சுகர் வந்து 50 கேஜி பேக் அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். நியூவாக ஒரு கிரியேட் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இன்வென்ட்ரி வந்து நம்ம செட் பண்ணியிருக்கணும். ஸோ யூனிட் ஆஃப் மெஷர்மெண்ட் வந்து நான் கேஜி அப்படின்ற கொடுத்துக்கிறேன். ஓகேவா. தென் வந்து பார்த்தீங்கன்னா பல்க் ரேக் வந்து க்ரௌண்ட் ஆயில் வந்து 5 லிட்டர் கேனு. ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு இதை கிரியேட் பண்ணிக்கிறேன் ப்ராடக்டாக. சேம் அதை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு நான் வந்து ப்ராடக்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இது வந்து கேஜியில் யூனிட்னு கொடுத்துக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா பெல்லட் ஸ்டோரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் ஆயில், பேக்கெட் ட்ரிங்க் வாட்டர்ன்ற இருக்கு. ஸோ இதை வந்து நான் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி இது வந்து நம்பர்ஸில் தான் வரும். டூப்ளிகேட். இது வந்து கேனு. ஓகேவா. இது வந்து நம்பர்ஸில் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ ப்ராடக்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஸ்டோரேஜ் கேட்டகரியும் கிரியேட் பண்ணியாச்சு. அதில் வந்து நம்ம வெயிட்டும் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம ரூல் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், நியூ ரூலு. ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் போட்டோம் இல்லையா, நான் வந்து சுகர் எடுத்துக்கிறேன். சுகர் வந்து 50 கேஜி பேக். ஸோ இதோட வெயிட் என்ன போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னா 100 கேஜி போட்டிருக்கோம். நான் வந்து இதை வந்து ரேக் ஒன்னுக்கு அசைன் பண்ணுறேன். ஓகேங்களா. அப்புறம் தென் வந்து பார்த்தீங்கன்னா என்டர் அடிச்சுட்டு, ஸோ ரெண்டாவது நம்ம என்ன போட்டோம், ரெண்டாவது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஆயில் போட்டோம். ஸோ கிரவுண்ட் ஆயில் வந்து ரேக் டூக்கு அசைன் பண்ணுறேன். ஸோ தென் ரேக் த்ரீக்கு வந்து என்ன, பேக்கெட் ட்ரிங்கிங் வாட்டர். சரி. ரேக் டூ என்டர். வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர், ட்ரிங்கிங் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரேக் த்ரீல வந்து அசைன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ரூல் வந்து செட் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் கிரியேட் பண்ணுறேன். இதில் வந்து நான் சாம்பிளுக்கு ஏதோ ஒரு ஆதி ட்ரேடர்ஸ்ன்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். மூணாவது கிரவுண்ட் ஆயில். ஓகேவா. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், சுகர் வந்து 50 கேஜி. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டுக்குள்ளே நம்ம போய்க்கலாம். ஸோ ப்ராடக்ட்டுக்குள்ளே
இதோட வெயிட்டை வந்து நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ப்ராடக்ட்டுக்கான வெயிட்டை வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். நான் இங்கே ஒன்றுன்னு கொடுத்துக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட் ஆயில். ஸோ அதுக்குள்ளே போயிட்டு இன்வென்ட்ரியில் 1 அப்படின்ற மாதிரி மெஷர்மெண்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம ப்ராடக்ட்டோட வெயிட்டை வந்து நம்ம கொடுத்துக்கல முடியும். இன்வென்ட்ரி இது 1 கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நான் வந்து கெப்பாசிட்டி ரேக்கோட கெப்பாசிட்டி 100 கிலோ போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு 150 கேஜி வருது அப்படின்ற மாதிரி நான் போடுறேன். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேக்கோட கெப்பாசிட்டி 200. நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஒரு 190 கொடுத்துட்றேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பேக்கிங் ட்ரிங்கிங் வாட்டர். ஸோ இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா பெல்லட் வந்து 300 கிலோ. நான் வந்து இதில் ஒரு சேம் 300 கேஜினே கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இது வந்து ப்ரைஸ் வந்து சேமாகவே கொடுத்துக்கிறேன் டெமோன்றதுனால. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சேவ் பண்ணிட்டு ஆர்டர் வந்து கன்ஃபார்ம் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து ரிசீவ்ட் இருக்கு இல்லையா, நான் ரிசீவ் பண்ணுறேன், வேலிடேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் வேலிடேட் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுகர் வந்து 50 கேஜி. ஓகேவா? ஆனால் அதோட கெப்பாசிட்டி ரேக்கோட கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இங்கே ரேக்கோட கெப்பாசிட்டி நம்ம வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம் இல்லையா, 100ன்னு. ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், டீட்டெயில் பார்க்குறேன். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் பார்த்தீங்கன்னா வேற ஸ்டாக்கில் போய் நிற்கிது. நம்ம கொடுத்த லொக்கேஷனுக்கு போகலை. ஏன்னா அங்கே வந்து கேஜி வந்து 100 கேஜி தான் மேக்ஸிமம் வெயிட் கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 150 கேஜி இருக்குது. ஸோ அதனால அங்கே வந்து அசைன் ஆகலை. தென் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் நட் ஆயில் வந்து 200 கிலோ அதோட ரேக் கெப்பாசிட்டி. பட் இங்கே 190. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரேக் 2ல வந்து நமக்கு வந்து ஸ்டாக் ஏறி இருக்கு. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் 300 கேஜி கொடுத்துருந்தோம். சேம் 300 கேஜிக்கு நமக்கு மெட்டீரியல் வந்திருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரேக் 3ல வந்து கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரேக்கிங் சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணும்போது இன்னும் நமக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நம்ம எந்த ஒரு மேனுவல் இன்ட்ரக்ஷனும் இல்லாமல் பர்ஃபெக்டாக நம்மளோட ஸ்டாக்கை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.